எல்லோருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஏர்போர்ட்டு சென்னையில தான் இருக்கேன். ஆனால் ஏர்போர்ட் பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ முன்னாடி நான் வந்து ஃப்ளைட்டில வரும்போது ஏர்போர்ட் இந்த மாதிரி இல்ல. சும்மா சிம்பிளா மீனம்பாக்கம் வந்து சிம்பிளா சின்னதா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அது இது விரிவு பண்ணியிருக்காங்க பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னதுனால, சரி ஓகே ஒரு தடவ போயிட்டு வரலான்னு சொல்லி முந்தா நாள் ஈவினிங் கிளம்பி போனோம். திடீர்னு கிளம்பி போனோம் சொன்னதுனால, சரி ஓட்டு போட ஊருக்கு போயிருவேன். ஊருக்கு போயிட்டோம்னா அப்புறம் திரும்ப என்னைக்கு வரோன்னு தெரியல. அதனால சரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போனோம். உள்ளார என்ட்ரி ஆனோனே பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. அதனால லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த லைட்டு கலர்ஃபுல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆ நல்ல உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில வந்து விஜய் வந்து ஏர்போர்ட்ல இறங்குறது, போகிறதெல்லாம் காமிக்கும்போது, சரி இந்த பக்கம் தான்னு பார்த்தா, அது வேறு சைடு போல. அந்த சைடு போய் ஏறுவாங்க போல. அவங்க அதாவது விஐபிக்குன்னு சொல்லி தனியா ஏறுது. அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒரு மால் இருக்குது. அந்த மால்லேயே அப்படியே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு அதுக்கும் இது வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே மெட்ரோவும் இருக்குது. அதே சமயத்தில் மாலும் இருக்குது. டைம் பாஸ் பண்ணவோ இல்லை சீக்கிரம் வந்துட்டோம்னா அங்கே வெயிட் பண்ணுறதுக்கோ மால் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடு போனோம்னா அப்படியே ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சாதாரண எங்கள் லோக்கல் இந்தியாவுக்குள்ளே போகிறது மாதிரியும் ஏர்போர்ட் இருக்குது. ஃப்ளைட் இருக்குது. அதுக்கு தனியாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் தனியாகவும் இருந்துச்சு. நாங்கள் போய் ஃபஸ்ட் டைமு அது பார்க்குறேங்க. நான் 2 தடவ ஃப்ளைட்டில் வந்திருக்கேன். அப்போது வந்து இறங்குனோனே அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க கார் புக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி தான் வந்து அதை சுற்றி பார்த்ததே கிடையாது. அப்புறம் அப்போ வந்து சேனல்ஸ் இல்ல. அதனால வந்து நான் சேனல்ஸ் ஆரம்பிக்கல. அதனால் எடுக்கலை. இப்போ நம்ம சேனல் வச்சுருக்கறனால சரி போய் பார்த்து எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்ல பெரிய இடம். இங்கேருந்து அந்த ஏர்போர்ட் போகிறதுக்கு இது வந்து இந்த பக்கம் மால் இருக்குது. மால்லேருந்து நம்ம வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எதுத்தாப்புல அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக வந்து கார் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வந்து இறக்கி விடுறது, ஏற்றிட்டு போகிறது எல்லாமே வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசா இதை விட நல்லா பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னுவாங்க. நான் பெங்களூர் ஏர்போர்ட்டும் பார்த்ததில்ல. பெங்களூர்லாம் இருந்தும் ஃபஸ்ட்டு பெங்களூர் அப்போல்லாம் வந்து அந்தளவு டெவலப் பண்ணலை. அதனால் பார்த்ததில்ல. சரி இங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணாலே நம்ம ஏர்போர்ட்டு போயிடலாம். அடிக்கடி எங்கள் வீட்டு சைடு மாடியில் இருந்தோம்னா அப்போ தெரியுங்க. அந்த மாதிரி ஃப்ளைட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். அதனால் பார்த்துருக்கோம். பக்கத்தில் இறங்குற மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்ததில்ல. அதனால சரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போனோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எல்லாம் போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறது ஆனால் உள்ளார போக முடியாது. நம்ம உள்ளே டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. நாங்கள் அதனால் போனோம். ஃபஸ்ட்டு விடவே நாங்கள் 40 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தோம். அது மதுரையில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மதுரை ஏர்போர்ட்டில் தான் போய் பார்த்தேன். இது வந்து இங்கே உள்ளே போக முடியல. அதனால என் பையன் வந்து அடிக்கடி போவேன். பாம்பே போவேன், டெல்லி போவேன், கொச்சின் போனேன்னா அந்த மாதிரி மதுரைக்கு அடிக்கடி போகும்போதெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு போகும்போதெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு வருவோம். ஒவ்வொரு சமயம் போயிட்டு அனுப்புவாங்க கம்பெனிலேருந்து. இங்கேருந்து அங்கே நல்லா போட்டிருக்காங்க. நல்ல ரோல் மாதிரி நல்லா பார்க்குறக்கே இங்கே வெளியிலேருந்து பார்த்தோம்னா லைட் கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் நல்லா ரோலிங்காகவும் இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு. நான் புதுசாக தான் பார்க்குறேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடுலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து அந்த ரோப் கார் மாதிரி அது என்ன கார் இருக்கும். பேட்ரி கார் பேட்ரி கார். அந்த பேட்ரி கார் இருந்துச்சுன்னா அங்கேருந்து அங்கே இவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சோம். ஆனால் பேட்ரி கார் இல்லை. அது என்னமோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். அதனால் அவ்வளோ தூரம் குட்டீஸ்லாம் வச்சு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி மாலுக்குள்ளே வந்தோம். மால் வந்து சும்மா பெரிய மால்லாம் கிடையாது. சும்மா சின்ன மால் தான். அங்கேயே வந்து பிவிஆர்னு சொல்லி தேட்டர்லாம் இருக்குது. உள்ளே சினிமாவெல்லாம் பார்க்குற மாதிரி தேட்டர்லாம் இருக்குது. ஒரு 3 hours நம்ம முன்னாடியே வந்துட்டோம்னா சும்மா இருந்தோம்னா இல்லை வெயிட்டிங்கில் இருக்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கேஎஃப்சி எனக்கு இது பிடிக்கிறதில்ல. வெளியில் போனால் எங்கே போனாலும் கேஎஃப்சி தான் சாப்பிடுவாங்க. அதனால் நானும் சரி வேறு வழி இல்லாமல் சாப்பிடுது. எனக்கு அது எத்தனை நாள் சிக்கனோ அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காது. சரி இது நடுவில் இருக்கிறது நல்லா இருந்துச்சு. இந்த சைடு இருக்கிறது ரொம்ப ஸ்பைஸியாகவும் அதே சமயத்தில் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் கருகுன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ பிடிக்கல. சரி இந்த சைடு மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு சாப்பிட்டேன். பக்கத்துலேயே வந்து மெட்ரோ போயிட்டே இருந்துச்சு பாருங்கள். தெரியுதா மெட்ரோ போய்கிட்டே இருந்துச்சு. எங்கள் குட்டி பையன் என்ன சொல்லிட்டு நம்ம ட்ரெயினில் போவோம் சும்மா ட்ரெயின் பாருன்னு சொன்னோடனே அதை பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே ட்ரெயினில் போவோம்னு ஒரே அடம் பிடிச்சிட்டேன். காரில் வந்திருக்கோம், நீ ட்ரெயின்லன்னா எப்படி போகிறது? அப்புறம் என்ன செஞ்சோம், அங்கேருந்து காரை கொண்டு வந்து கிண்டியில் போட்டுட்டு கிண்டியிலேருந்து திரும்ப டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு தானே மெட்ரோவில் போனோம். மெட்ரோவில் போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து இது வந்து இது என்னதப்பா பேர், ஐயோ
ஷவர்மா. எனக்கு ஷவர்மா பிடிக்காதுங்க. எத்தனை நாள் சிக்கனோ அது போட்டு பீஸ் பீஸாக பண்ணிக்கிட்டு அதை ரோல் பண்ணி ரொட்டியில் ரோல் பண்ணி தர்றது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த பாக்கெட்டில் வர சிக்கன் ஆகட்டும் இதை எனக்கு பிடிக்காது, சாப்பிட பிடிக்கும். ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், எனக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்கும். அது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி வரும்போது ஒரே அடம் பிடிச்சி அழுதுட்டேன், ட்ரெயினில் போகணுன்ட்டு. சரி வீட்டுக்கு போனாலும் தொந்தரவு பண்ணுவேன்ட்டு கார் அங்கே கிண்டியில் காரை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் மெட்ரோவில் போகிறதுக்காக டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம். போயிட்டு திரும்ப என்ன ஆச்சுன்னா போக ட்ரெயின் வந்துருச்சு, நாங்கள் ஏறிட்டோம். திரும்ப உள்ளே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா திரும்ப கீழே போயிட்டு வெளியில் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வர மாதிரி வந்து டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தால் தான் அதுக்குள்ளே வர முடியும் போல். அப்படி வந்தால் தான் அதில் ஏற முடியும் போல். நான் நினச்சிட்டேன் போய் இறங்குறோம் அப்படியே அடுத்த ட்ரெயினில் அப்படியே ஏறி வந்துடலாம் அங்கேயே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் வர முடியாதான். அங்கே போயிட்டு திரும்ப ரூல்ஸ் பிரகாரம் கீழே போய் திரும்ப அந்த லிஃப்ட்டில் போய் அது எக்ஸ்கலேட்டர் இருக்குல்ல, எக்ஸ்கலேட்டர் வழியாக கீழே போயிட்டு திரும்ப அந்த ஓப்பன் பண்ண டோர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது இருக்கா, இது வழியாக வெளியில் போயிட்டு திரும்ப அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப அந்த வழியாக வந்து திரும்ப இந்த பக்கம் இருந்தோம். ஐயோ மயக்கம் வந்துருச்சு எனக்கு. சரி அப்படியே வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து அங்கே இது இருந்துச்சு. என்னன்னா அந்த பெங்களூரில் வந்து மசாலா தோசை ஃபேமஸ்ஸு. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தட்டை இட்லி மசாலா தோசைன்னு போட்டுருந்துச்சு. சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் சாப்பிட்டுருந்தோம். ட்ரெயின் தலையில் லாஸ்ட் வந்துட்டோம். ஏறுங்க. பகல் டைம்னால் நல்லா தெரியும், நைட் டைம் வந்து லைட் மட்டும்தான் தெரியும், என்ன ஏரியான்னு தெரியாது நமக்கு, அந்த அளவுக்குலாம் தெரியாது. திரும்ப பாருங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த சைடு பார்த்தா நான் தெரிஞ்சதை எடுத்து எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். திரும்ப ஏர்போர்ட்டில் வந்துட்டு இறங்கிட்டு திரும்ப போய் அந்த பக்கம் டிக்கெட் எடுத்து திரும்ப வந்தோம். 2 வேலையாயிருச்சு. சரி குட்டி பசங்க கேட்டாங்களே அப்படின்றதுக்காக போயிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப வந்து போயிட்டு வந்தோம். வந்து அப்புறம் திரும்ப கார் எடுத்து திரும்ப கிண்டிக்கு வந்துட்டு கிண்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம வீடியோஸ் எடுக்கிறனால உள்ளே போய் எல்லோரும் இருக்கும்போது நம்ம வீடியோஸ் எடுக்கணும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. இது என்னடா இப்போ தான் மெட்ரோவே புதுசாக பார்க்குறாங்க போல், அதனால தான் எடுக்கிறாங்கன்னு மாதிரி நினச்சிக்கிருவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. சரி நினக்கிட்டு நம்மளே ரேராக தான் போகிறோம், அதனால் வந்து மெட்ரோவில் போக வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா காரில் போகிறதுனால எல்லாம் கார் ஈஸியாக போயிடுறது வந்துடுது. ஆனால் இது மெட்ரோவில் போகிறது ஈஸி தான். ஏன்னா போகிற வேண்டிய வேகத்துக்கு நம்ம சீக்கிரம் டிராஃபிக் இல்லாதனால சீக்கிரம் போயிடும், அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போக முடியும். அதனால் வந்து மெட்ரோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது சிக்னலில் நிப்பாட்ட வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு டேங்குன்னு போயிடலாம், சீக்கிரமாக போக வேண்டியது 10 செகண்ட்ஸ் 1/4 மணி நேரத்தில் அரை மணி நேரம் 10 நிமிஷத்தில் கூட போயிடும். இது காரில் என்னமோ சிக்னல் நிற்கணும், சரி டிராஃபிக்காக இருக்கும். அது சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அதனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம். நானும் சரி அது வந்து ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். அதனால் அது வந்து போனால் நல்லா இருக்குதோ என்னமோ தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி போகும்போது எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தான் அங்கே கடை ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து ஸ்வீட்ஸ் கடை கீழே ஸ்வீட்ஸும் அந்த ஹோட்டல்ஸ் மாதிரி கீழே இருக்குது. சாப்பிட்றதுக்கு மட்டும் மாடியில் வச்சுருந்தாங்க. மாடியில் வந்து அவங்க செல்ஃப் சர்வீஸ் மாதிரி நம்மளே வேண்டியதாக வாங்கிட்டு வந்து மேலே பானிபூரி முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி பாப்பா வந்து குலோப்ஜாம் மாதிரி வேணும்னு சொன்னால் அதனால் வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தோசைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம். ஆர்டர் கொடுத்த பிறகு நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வரணும், யாரும் நம்மளுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க செல்ஃப் சர்வீஸ்னால. நீட்டாக இருந்துச்சு. நீட்டாக வந்து ஹோட்டல்ஸ் வந்து நல்லா நீட்டாக நல்லா தான் இருந்துச்சு. தோசையுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீட்லேயுமே அடிக்கடி பண்ணுவோம். தோசை நல்லா இருந்துச்சு. பட் மசாலா வந்து மஞ்சள் கலரில் வந்து மஞ்சப்பொடி போட்டு இதாக இருக்கும், இது ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஒருவேளை உடுப்பி சைடெலாம் அந்த மாதிரி தான், பெங்களூர் உடுப்பி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மசாலா கிழங்கு வந்து ஒயிட்டில் இருக்கும். இப்போ பெங்களூர்லனா அவங்க மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மசாலா கிழங்கு. இங்கே பார்த்தா ஒயிட்டாக இருந்துச்சு. அது என்னமோ ஒயிட்டாக இருக்கிறது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது மஞ்சள் கலர்லேயே சாப்பிட்டு நம்ம பழகிட்டோமா, அதனால் வந்து தோசை நல்லா முருகலாகவும் அப்படி சுருட்டினோம்னா ஒரு கைப்பிடி அளவு தான் வரும், அந்த அளவுக்கு தான் இருக்குது தோசை. ஆனால் சட்னி வந்து கொத்தமல்லி நாங்கள் இந்த மாதிரி வீட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். கொஞ்சம் தனியா பொடி போட்டு கொஞ்சம் புளி போட்டு கொத்தமல்லி நிறையா போட்டு நாங்கள் வந்து எப்போயுமே சட்னி அரைப்போம். அதனால் வந்து எங்களுக்கு அது பழக்கம் அந்த சட்னி.
அப்போ சவிதா தான் மருமக தான் சொல்லிட்டு இருந்தா, அப்போ இந்த சட்னி வந்து நீங்கள் அடிக்கடி இப்படி தான் அரைக்கிறீங்க போல, அதனால என்னடா இந்த பச்சை கலர் ஏன் எப்போ பாரு பச்சை கலராக அரைக்கிறீங்களே இந்த மசாலா தோசைக்கு நினப்பேன். ஓ அது இங்கேருந்து தான் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி மசாலா தோசை முருகலா செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.